ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழக எம்பிக்கள் உள்ளிட்டோர் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக காங்கிரஸ் எம்பி சுதா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி அப்படின்னு சபாநாயகரே குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. என்ன நடந்துச்சு நேத்து? இது முற்றிலும் தவறான தகவல். அப்பட்டமாக பழி போடுகிறார்கள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது. இந்த தேசத்தின் பிரதம மந்திரி மீது ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மக்களுக்கு எப்படி மரியாதை இருக்கின்றதோ அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையை மதிக்கின்றோம், பிரதம மந்திரியை மதிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்திய தேசத்தின் எல்லையை சைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றது. சைனா இந்திய தேசத்தின் எல்லையை ஆக்கிரமித்ததை குறித்து இளந்தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ வீரர் சொல்லிய செய்தியை நாடாளுமன்றத்தில் கேள்வியாக கேட்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார். இந்திய தேசத்தின் எல்லையை சைனா ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு காங்கிரஸ்காரன் என்ன வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டுமா? இந்த தேசத்துக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள். இந்த தேசத்தின் ஒரு இன்ச்சு கூட நம் எல்லையை ஆக்கிரமித்து விடக்கூடாது எந்த நாடும் என்பதில் நாம் அனைவரும் இந்தியர்கள் அத்தனை பேருமே நாம் ஒன்றாக இணைந்து போட வேண்டிய சூழல். அந்த அடிப்படையில் இளந்தலைவர் ராகுல் காந்தி சைனா ஆக்கிரமித்திருக்கிறார்களே அது குறித்து நாம் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும், இந்த தேசத்தின் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்டார் நாடாளுமன்றத்தில். ஆனால் நாடாளுமன்றத்தில் அவர் கேட்ட எழுந்த நொடி பொழுதிலேயே உடனடியாக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், நம்ம தேசத்தின் பிரதம மந்திரி மோடி அவர்கள் அத்தனை பேருமே பேசக்கூடாது, அவருக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று குரல் எழுப்புகிறார்கள். பாஜகவை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற நண்பர்களும் அது தடுக்கிறார்கள், ராகுல் காந்தி பேசக்கூடாது என்பது. சபாநாயகரும் மறுக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் பேச முற்படும் பொழுது மைக்கை கட் செய்கிறார்கள், கேமராவை திசை திருப்புகிறார்கள். ராகுல் காந்தி துளி கூட பேச அனுமதிக்கவில்லை. நாடாளுமன்றம் என்பது ஒரு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் தேசத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகள் குறித்தும் விவாதிப்பதற்கு முழு உரிமை உண்டு ஜனநாயக முறைப்படி. அந்த அடிப்படையில் தான் தேசத்தின் எல்லையை சைனா என்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து உள்ளே வருகிறார்களே, இந்த தேசம், இந்த ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தேசத்தின் பிரதம மந்திரி என்ன செய்து கொண்டிருக்கின்றார், ஏன் பார்த்து கொண்டு கைகொட்டி மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பதற்காக அவையில் அனுமதி கேட்கும் பொழுது மறுக்கிறார்கள். அதனால் ஜனநாயக முறைப்படி இந்தியா கூட்டணி சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு போராட்டம் பண்ணோம். நாங்கள் அகிம்சை வழியில் போராடினோம். நாங்கள் எல்லாம் காந்தியை பின்பற்றிய காந்தியின் வாரிசாக வந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய தேசத்திற்காக அகிம்சை வழியில் போராடி பிரிட்டிஷாக்காரையே அகிம்சை வழியில் தான் போராடி அவர்கள் விரட்டி அடித்தோம். அப்படிப்பட்ட நாங்கள் நாடாளுமன்றத்தை மதிக்கின்றோம். நாடாளுமன்றம் எங்களுக்கு கோயில் போன்றது. அப்படிப்பட்ட கோயிலில் தேசத்தின் மக்களின் நலனுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் போட வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதாவது இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை குறித்தான பிரச்சனை அல்ல, பிரதம மந்திரி என்ற தனிநபரை குறித்த பிரச்சனை அல்ல, இந்த தேசத்தின் நிலம், தேசத்தின் எல்லையை குறித்த பிரச்சனை. இது இந்திய தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் கேள்வி கேட்பதற்கு உரிமை உண்டு. ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, இந்தியனாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இந்த தேசத்தின் எல்லையை பாதுகாக்க வேண்டும். யாராவது அதை பாதுகாக்காமல் இருந்தால் அதை கேள்வி கேட்பதற்கு ஒரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் இந்திய குடிமகனின் சார்பாக இளந்தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகின்றார். அவர் குரலை நசுக்கும் விதமாக அவர் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அதன் பின்பாக அவை ஒத்திவைக்கப்படுகின்றது. 2 மணிக்கு அவை கூடுகின்றது. நாடாளுமன்றத்தில் பாஜகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் தூபே அவர்கள் நமது இந்திய தேசத்தை கட்டமைத்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் இந்தியாவின் இரும்பு மங்கையாக இருந்த நமது இந்திரா காந்தி அவர்களையும் அவமரியாதையாக சொல்ல முடியாத வார்த்தைகளால், மிக அசிங்கமான வார்த்தைகளால் பேசுகிறார்கள்.
அதை பார்க்கின்ற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதிர்ச்சிக்குள்ளாகின்றோம். அதை சபாநாயகர் அவர் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றார், தொடர்ச்சியாக அனுமதிக்கின்றார். அவர் மைக்கு ஆஃப் செய்யப்படவில்லை, நாங்கள் நிறுத்துங்கள், இது பேசக்கூடாது, அனுமதிக்கூடாது என்று ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் எழுப்புகின்றோம். ஆனால் அவர் அனுமதித்துக் கொண்டே இருக்கின்றார் சபாநாயகர். ராகுல் காந்தி இந்தியாவின் எல்லையை சைனா அபகரித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பதற்கு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனால அவைக்கு நடுவுல வர்றது, கோரிக்கைகளை முன்வைக்கிறது, அமளி பண்றது, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பாஜகவோட எம்பி மனோஜ் திவாரி பேசும்போது பெண்கள் நடு இதுல நின்றுட்டு முழக்கம் எழுப்பினாங்க, பிரதமருடைய நாற்காலியை நோக்கி சென்றார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையை முன்வைக்கிறாரு. பேசுவதற்கு அனுமதி அப்படின்றத தாண்டி பிரதமர் நாற்காலியை நோக்கி திரண்டு சென்றார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையை முன்வைக்கிறாரு. இவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தேசத்தை மக்கள் கிட்ட இருந்து மறைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்தார்கள் என்ற மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். நீங்க தவறு செய்யவே இல்லைன்னா இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிங்க. சைனா இந்திய தேசத்தின் எல்லையை ஆக்கிரமிக்கவில்லை என்ற பதிலை நீங்க நாடாளுமன்றத்தில் சொல்லுங்க. அதை சொல்வதற்கு பயந்து கொண்டு ஆக்கிரமித்தது உண்மை, அதை சொன்னால் நாட்டு மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்று பயப்படுகிறார்கள். அதுக்கு பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டு இந்த தேச மக்களை மறைக்க வேண்டும், மற்ற செய்திகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்க வருகிறார்கள், இதை பண்ணுகிறார்கள் என்ற பொய்யான தகவலை பரப்புகின்றார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் ஏன் சபாநாயகர் பின்பாக ஒளிந்து கொண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவமதிக்கிறீர்கள்? பெண்களை அவமதிப்பது என்பது RSSக்கும் பிஜேபிக்கும் புதிதல்ல. பொய் பேசுவது என்பது RSS புதிதல்ல, பாஜக உறுப்பினர்களுக்கு புதிதல்ல. பொய்யும் புரட்டம் பேசுவது அவர்கள் கைவந்த கலை. இன்றைக்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள், இவர்கள் எங்களை தாக்க முற்பட்டார்கள் என்று. நாங்கள் அகிம்சை வழியில் போராடியவர்கள். என் நாடாளுமன்றம் என்பது மிக உயரிய இடம், ஒரு இந்திய ஜனநாயகத்தை காக்கின்ற இடம். எங்க மக்களின் தேசத்தை மக்களுக்காக பேசுவதற்காக நாங்கள் உள்ளே செல்கின்றோம். ஒரு பிரதம மந்திரியை தாக்குவதற்காக சென்றோம் என்றால் இதெல்லாம் கேலி கூத்தா இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது இவ்வளவு பேர் ஒரு பழிய போடுறமே, நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம நீங்க சைனா பற்றி கேள்வி கேட்டா நீங்க பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பழி போடுறது. இதை தாண்டி ரெஃப்ரி எஸ்டி அவரை பத்தியும் அந்த ஃபைல்ஸ் பத்தியும் கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த உண்மைகள்லாம் வெளியே வந்துரும்ன்றதுக்காகவும் மறைப்பதற்காக பல்வேறு விஷயங்களை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பழிய போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, மிக அதிர்ச்சியான சம்பவம் இன்றைக்கு டெல்லி தலைநகரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 15 நாட்களுக்குள்ளாகவே 800க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். டெல்லி தலைநகரத்தில் 40க்கும் மேற்பட்ட ஆண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். சடனா 15 நாட்களுக்குள்ளாகவே. இது குறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கம் கூறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டால் எங்கு தன்னோட குட்டு வெளிப்படுத்தி விடுமோ என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இன்றைக்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பழி போடுகிறார்கள். ரிஷிகாந்த் தூபே அவர்கள் அவமரியாதையை அசிங்கமாக நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்கள் பேசியது குறித்து நாங்கள் ஸ்பீக்கரிடம், இந்த சபாநாயகரிடம் முறையிட்ட மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அரசாங்கத்திடம் கேட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனா அதன் பின்பாக அரசாங்கம் எதுவுமே சொல்லல, நான் என்ன பண்றது அப்படின்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார். இதுதான் நடந்தது. ஆனா இன்றைக்கு எங்கள் மீது பழி போடுவதன் மூலமாக எதையோ அந்த நாட்டு மக்களிடம் மறைப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டி இருக்கும் நிலையில தவறை மறைக்க தான் நாடகம் அரங்கேற்றப்படுது, அது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய இணைப்பில் விளக்கம் கொடுத்தமைக்கு நன்றி திருமிகு சுதா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.